இந்த தலைமுறைக்கு எப்போதும் உதாரணமாக இருக்கும் சித்ரா லக்ஷ்மண் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற படக்குழுவினருக்கும் திரையுலக சான்றோர்களுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து பேசுகிறவங்க ஆமன் அப்படின்னு சொன்ன போதும் அந்த அளவுக்கு விளக்கமாக தனஞ்சயன் மொத்தமாக, அதாவது எப்போவுமே விழாவில் ஒருத்தர் பேசிட்டு போன பிறகு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இப்போ கீழே இருந்து நம்ம சரவணன் சொன்னார், மொத்தம் மேடையிலே 24 பேர் இருக்காங்கன்ட்டு. 24 பேர் பேசணும். 24 பேர் பேசுறதுக்கு ஏதாவது விஷயத்தை விட்டு வைக்கணுமா இல்லையா? அந்த ஆள் மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதை மீறி என்ன பேசுறது அடுத்து வர்றவங்க? ஆனாலும் 2-3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். 2 விஷயத்தில் தனஞ்சயன் கருத்து வேறுபாடு. ஒன்று, பவிஷை பார்த்து சம்பளம் எவ்வளோ வேணா வாங்கிக்கங்கன்னார். இவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் இருக்கார். இன்றைக்கி நடிகர்கள் சம்பளம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் பவிஷை பார்த்து நீ எவ்வளோ வேணா சம்பளம் வாங்கிக்கன்னாரு. 2வது, நாகதுர்கா கிட்ட வந்து இனிமேல் யூடியூப் பக்கம் போகாதீங்கன்னா 2யும் நான் ஆட்சேபிக்கிறேன். நான் ஒரு யூடியூபரும் கூட. நாகதுர்காவுடைய பாப்புலாரிட்டிக்கு இன்றைக்கி நாகதுர்கா இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் யூடியூப். அதை வந்து வேணாம் அப்படின்னார். நாகதுர்கா அந்த அட்வைஸ் தயவுசெய்து கேட்டுக்காதீங்க. ஓகே, இந்த படத்தினுடைய பெயருக்கேற்ப ஒரு அருமையான ட்ரெய்லர், அழகான பாடல்கள். இன்றைய காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான படத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்துருக்க விஷயத்தில் வந்து நிஜமாகவே தயாரிப்பாளர் தினேஷ் ராஜையும் தனஞ்சயனையும் நான் பாராட்டுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சு எப்போவுமே படம் முடியும்போது பார்த்திங்கன்னா நிறைய மனக்கஷ்டப்பட்டுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இவர் எனக்கு இருக்கிற துணையாக இருக்கிறது ரொம்ப பலம்னு தினேஷ் ராஜ் சொன்னதும், இந்த படம் முடிவடைறதுக்கு முன்னாலேயே இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி தனஞ்சயன் பாராட்டி சொன்னது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். திட்டமிட்டபடி இந்த படத்தை முடிச்சிருக்க இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து மகேஷ் ராஜாந்தன் நிஜமாக பாராட்டணும். எந்த அளவு நீங்கள் கை தட்டினாலும் அது தகும். ஏன்னா இன்றைக்கி திட்டமிடுதல் தான் சினிமாவில் இல்லை. அந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிஜமாக பாராட்டுதல்கள். இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த போன்ற படங்களில் இசை தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஃபாக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹிந்தி வரைக்கும் போகிறதுக்கு இந்த பேர் எப்படி வச்சுருக்காங்க, தமிழோடு இருந்தக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹிந்திக்கு போனாலும் இங்கிலீஷுக்கு போனாலும் கூட இந்த டைட்டில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பவிஷ் நாராயணுடைய வளர்ச்சி வந்து நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு வளர்ச்ி. இந்த சினிமா ஒருத்தர் வளர்ச்சி அடையணும்னா அர்ப்பணிப்பும் திறமையும் இருக்கணும். அது அந்த பையன்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தனுஷனுடைய சகோதரி மகன் என்பதாலோ கஸ்தூராஜாவுடைய பேரன் அப்படின்றதுனாலோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பையனுடைய திறமை. இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பவிஷ். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கும்போது அவர் வந்து இன்றைக்கு உள்ள சினிமா கலைஞர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 படம் நடித்து முடித்த உடனேவே அவங்கள பாதி பேரை பிடிக்க முடியறதில்லை. அப்படி ஒரு கனம் எங்கேருந்தோ வந்து அவங்க தள்ள ஏறிடுது. அந்த கனம் கொஞ்சம் கூட ஏறாமல் வந்து இந்த பையனை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவர் அப்படி தான் இருக்கார், அவ்வளோ சந்தேகம் இல்லை. அந்த இன்றைக்கு இருக்கின்ற இதே நிலையில் வந்து தொடர்ந்து பழகுற தன்மையை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து துடிப்போடும் ஒரு சிலிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு காதல் காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசணுன்னா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே சரவணன் சொல்லிட்டார், மேடையில் 24 பேர் இருக்காங்க, 2 நிமிஷம் பேசினா கூட 48 நிமிஷம் ஆகிடுது. அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சித்ரா சார், தேங்க்யூ. கமலா தியேட்டரில் பேசி எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வாங்கியிருக்கோம். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கன்னு. விழா தாமதமாக ஆரம்பிச்சுட்டு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டோம். அதனால் கவலைப்பட வேணாம் சார். இல்லை, அதை 1 ஹவர் டிலே பண்ணிட்டோம், கவலைப்படாது. ரவி மரியா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஆழ்ந்து பார்த்தால் எல்லாம் அற்புதம், வாழ்ந்து பார்த்தால் வாழ்க்கையும் பரவசம். ஓமையில படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அம்மா டி சிவா சார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்த்தீங்களா, என் பேரனை ஹீரோ ஆகிட்டேன்னு பெருமையாக வந்திருக்கிற கஸ்தூர்ராஜா அவர்களுக்கு வணக்கம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் விக்னேஷ்க்கும் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. இந்த படம் வந்து ஒரு அதிசயமாக நீங்கள் ஓடிடியெல்லாம் விற்றுட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க.
இதெல்லாம் வந்து சமீப காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத விஷயம், அது நடந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய நல்ல பிரேக் சைன் அது. டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணார். மகேஷை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் பெரிய வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளோடும் வியாபாரம் ஒரு படம் பார்த்து வாங்கிட்டாங்கன்றதே நம்ம வந்து ஒரு 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 ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு அது அருமையான விமர்சனமாக எடுத்துக்கலாம். அற்புதமாக வந்திருக்கு. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோ பவிஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு வேண்டுகோளும், நீங்களாவது வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகராக நீங்கள் மாறணும். ஷேரில் படம் பண்ணுங்கள், தயாரிப்பாளரோட புரிந்துணர்வோட படம் பண்ணுங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சினிமாவை கரைச்சி குடிச்சு பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாருமே, தாத்தாலிருந்து பாட்டியிலிருந்து அவ்வளோ பேருக்கு எல்லாமே தெரியும். அதனால் முறைப்படி திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுற நடிகனாக நீங்கள் வளர்ந்து சினிமாவில் பெரிய ஒரு இடத்தை சாதிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த படம் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லவ் ஓ லவ் ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ஜென்சி கிட்ஸுக்கான படங்கிறது வந்து டோட்டலாக வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா தெரியுது. ஹீரோ பவி ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்ப எஃபைட் பண்ணி ரொம்ப டான்ஸாக சரி ஃபைட்டு அந்த எமோஷன்ஸ்க்காக ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து பல படங்கள் வந்து வெற்றி கொடுக்கணும், அது அந்த சினிமா என்னைக்காக வரவேற்று கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு படத்துக்கு எப்படி ஒரு சாங்கும் ஒரு ஆர்ஆரும் எப்படி இம்பேக்டிங்கிறத வந்து எங்கெங்கேயும் வேக வரும்போது எங்கேயும் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக மியூசிக் டைரக்டர்ஸ் பாக்ஸன்ஸ் குரூப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து தயாரிப்பு சங்க சார்பாக அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படங்களை தான் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிலோ 10 crores கீழே எடுத்த படங்கள் தான் பெரிய வெற்றி கொடுக்குது. அந்த வெற்றி தான் தமிழ் சினிமான்னு ஒரு உண்மையான வெற்றியாக வந்து நாங்கள் கருதுகிறோம் உங்களுக்கு. ஏன்னா அதுலேருந்து பல டெக்னீஷியன்ஸ்கள், பல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், பல டைரக்டர்ஸ்கள், பல எல்லாருமே வெளியே வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு வெற்றி கிடைக்கும் போது அவங்களுக்கு பெரிய ரெகக்னைஸாக கிடைக்கும். அதனால் இந்த படம் வெற்றி பெற எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.